நம்ம சாப்பிடுகிற அரிசியை விளைவிக்கிற ஒரு விவசாய நிலத்தில் நின்று கொண்டு நான் உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். நம்ம சாப்பிடுகிற அரிசியை விளைவிக்கிற ஒரு விவசாய நிலத்தில் நின்று கொண்டு நான் உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கிறேன். இந்த நிலத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகின்றது. கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான். விதைக்க ஒரு காலம், அறுக்க ஒரு காலம். பாருங்க, நெல்லை எப்படி விளைவிக்கிறாங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல்ல நிலத்தை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலத்தை உழுவாங்க, அதாவது உழுதல். கீழே உள்ள மண்ணத்துக்கு மேலே போடுறது, மேலே உள்ள மண்ணத்துக்கு கீழே போடுறதுன்னு சொல்லி அந்த நிலத்தை பண்படுத்துவார்கள், உழுவார்கள். பின்பு அதை கிட்டத்தட்ட ஒரு 2.5 சென்டிமீட்டருக்கு ஃபுல்லாக தண்ணீரை ஊற்றி அந்த நிலத்தை ஊற போடுவாங்க. ஊற போட்டு ஒரு 2 நாட்களுக்கு பின்பு அதில் உரத்தை பதிப்பாங்க. உரமிடுதல்னு சொல்லுவோம். அந்த நிலத்துல நல்லா அது என்ன மண்ணோ, அது எப்படிப்பட்ட நிலமோ அதற்கேற்றவாறு அதற்கு நல்ல உரம் போடுவார்கள். போட்டுட்டு நாற்று நட்டுவாங்க. நாற்று நட்டி அவங்க ரொம்ப ஜபத்தோட காத்திருப்பாங்க. 110 முதல் 120 நாட்கள் ஆகும். அந்த 120 நாட்களும் விவசாயிகள் மிக வேதனையோடும் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. ஏன்னா அழிவுகள் வந்துடக்கூடாது, நல்ல பலனை தரணும், ரொம்ப ஆர்வத்தோடு அவர்கள் காத்து கொண்டு இருப்பாங்க. சரியாக 120 நாள் ஆகும்போது அதனுடைய பலனை அறுவடை செய்வார்கள். பாருங்க, நம்ம அநேக காரியங்களுக்கு ஜெபிக்கிறோம். வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களோ, விதைக்க வேண்டியது நம்முடைய வேலை, நல்ல அறுவடையை, நல்ல ஆசீர்வாதத்தை தர வேண்டியது அவருடைய வேலை. இந்த நிலத்தை ஆசீர்வதித்து இதை அறுவடை செய்ய வைக்கிற தேவத்தினால் உங்கள் ஜெபத்திற்கும் பதில் செய்ய அவரால் கூடும். காத்திருங்கள், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமான பலனை, அதிசயமான பலனை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். பிரைஸ் தி லார்ட்.